கர்த்தாவே, சத்துருக்களை சிதறடியும். கர்த்தாவே, நீர் உமது வானங்களைத் தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளைத் தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். தாவீது அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தனக்கு ஆதரவாக யுத்தம் பண்ணி சத்துருக்களை சிதறடிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய சத்துருக்கள் யார் என்று தாவீது யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனாலும் அந்த சத்துருக்கள் தாவீதை விட பலமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தன்னுடைய சுய பலத்தால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்பது தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தாவீது கர்த்தருடைய உதவிக்காக கெஞ்சி ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் சத்துருக்கள் மாயையை பேசும் வாயை உடையவர்கள். அவர்கள் கள்ளத்தனமான வலது கையையும் உடையவர்கள். அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான அந்நிய புத்திரர்கள். அவருடைய கைக்கு தன்னை விலக்கி தப்புவிக்குமாறு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தாவீது ஒருவேளை இங்கு பெலிஸ்தியரை பற்றி சொல்லியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் இருந்த அந்நிய புத்திரர். அவர்களுடைய பேச்சை யாரும் நம்ப முடியாது. அவர்கள் உண்மையை பேசாமல் மாயையை பேசுகிறார்கள். தாவீதுக்கு சத்துருவாய் இருக்கிற அந்நிய புத்திரர் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அல்ல. அவர்களை யாராவது நம்பினால் முக்கியமான நேரத்தில் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். உதவிக்கரம் நீட்டுவது போல தங்கள் வலதுகையை நீட்டுவார்கள். அவர்களுடைய வலதுகையோ கள்ளத்தனமானது. உதவி செய்வது போல முன் வருவார்கள், ஆனால் உதவி செய்ய மாட்டார்கள். அவருடைய வலதுகை நன்மை செய்வது போல வரும், ஆனால் நன்மை செய்யாது, நன்மைக்கு பதிலாக தீங்கு செய்யும். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறக்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானங்கள் கர்த்தருடையது, மின்னல்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தாவீது கர்த்தருடைய சர்வ ஆளுகையையும் சர்வ வல்லமையையும் அங்கீகரித்து கர்த்தருடைய உதவிக்காக ஜெபம் பண்ணுகிறார். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஏசாயா 64:1-2. கர்த்தர் சீனாய் மலையில் பலத்த அற்புதத்தை நடப்பித்தது போல எங்கும் தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் பர்வதங்களை தொடும்போது அவை புகையும். அவர் மின்னல்களை வரவிடும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் தமது அம்புகளை எய்யும் போது சத்துருக்கள் கலங்குவார்கள். தாவீதுக்கு கர்த்தரே பாதுகாப்பாக இருக்கிறார். அவரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தரே தாவீதை விடுவிக்கிறவர். தாவீது கர்த்தரையே நம்பி இருக்கிறார். கர்த்தர் தமது பலத்த கரத்தினால் சத்துருக்களை அழிக்கும்போது தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். உயரத்தில் இருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்றும் அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்றும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். சங்கீதம் 144 தாவீது ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள். உமது வானங்களை தாழ்த்தும், வானங்களில் இருந்து இறங்கும், பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும், மின்னல்களை வரச் செய்யும், சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்யும், அவர்களை கலங்கடியும், உயரத்தில் இருந்து உமது கரத்தை நீட்டும், சத்துருக்களிடமிருந்து என்னை விடுவியும், அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். ஜலப்பிரவாகம் என்பது ஜனங்களை குறிக்கும். திரளான ஜலப்பிரவாகம் என்பது திரளான ஜனங்களை குறிக்கும். மனுஷருடைய பொதுவான பாவங்கள்: மாயையை பேசுதல், கள்ளத்தனம்,